வாக்குத்தத்தம் மத்திய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர்கள் நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஆனந்த சந்தோஷம் சொல்லுங்க. ஆமா, இந்த கிறிஸ்மஸ் வந்தாலே இன்னைக்கு எல்லாம் திண்டாட்டமா தான் இருக்குது, கொண்டாட்டமே கிடையாது. நாங்கள் சிறுவனாக இருக்கும்போது யோசித்து பார்க்குறோம், இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வந்தாலே எங்கள் வீட்டில் ஒரே பருப்பு வாசனை அடிக்கும், சர்க்கரை இடிக்கிற சத்தம் கேட்கும். ஐயே அப்பா, எல்லாம் பிளானிங் நடக்கும். அது 1ஆம் தேதியே ஆரம்பித்து அது ஒரே சந்தோஷமாக இருக்கும். அந்த காலத்தில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, சைக்கிளில் 2 பலூனை கட்டி என்ன பண்ணுறது, ஓட்டமாக டொர 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 டொரன்னு சத்தம். எத்தனை பேர் ஓட்டிருக்கிறீங்க அந்த மாதிரி? நல்லா தான் தூக்குங்களேன். ஆமாம் ஆமாம், கேரல் ரவுண்ட்ஸ். ஐயோ இத்தனை பேருப்பா, 30-40 பேர். ஆமாம், மிக்சர் கொடுத்தா அதில் ஒரு பேங்கிள்ஸில் ஒரு டப்பாவில் உள்ள போட்டுக்கிறது, அதுக்கு ஒரு 2 பையை கொண்டு வருவாங்க. எதுக்குடான்னு, ஆனால் இதில் மிக்சரு, இதில் காராசேவு, இதில் முறுக்கு, இதில் கேக்கு, இதுன்னு எல்லாம் தனித்தனி பை வச்சுன்னு இருப்போம். எல்லாம் அதுவும் சாப்பிட்டு வீட்டில் இருக்கிறதெல்லாம் பையில் போட்டு சந்தோஷமாக இருக்கும். இப்போ பாருங்களேன், கிறிஸ்மஸ் வர்றதுன்னு தெரியாது, கிறிஸ்மஸ்ஸு போகிறதுன்னு தெரியாது. என்ன பலகாரம், என்ன சந்தோஷம், இன்னும் இப்போ திண்டாட்டம் தான். இப்போ கொண்டாட்டமே கிடையாது, திண்டாட்டம். ஏன் வாழ்க்கையில் அந்த இயேசு பிறந்தார்ன்ற சந்தோஷமே இல்லை. சந்தோஷம் இருந்ததுன்னா என்ன சந்தோஷமாக இருக்கையா. அல்லேலூயா. ஆனால் இப்போ இருக்க அம்மாமார்கள்லாம் தெரிய வேணாம், சாப்பிட கூட தெரியாது. இப்போ நேற்று அன்றைக்கி வெள்ளிக்கிழமை பாஸ்டர் சொல்லி முடிச்சுட்டு நானும் பாஸ்டர் வந்துட்டு இருந்தோமா, பாஸ்டர் நிறுத்தினார், டிரைவர் நிறுத்துறாரு. நான் என்ன ஒரு மாதிரி வாசனை வருது என்னாரு, கதவு திறந்து வெளியே போனார். ஒரு கடையில் நின்று பேசிட்டு இருந்தார். பின்னால் என்ன பாஸ்டர்னு, சுசியம் போடலையான்னு கேட்குறேன் நான். எப்படி பாஸ்டர் இந்த ஊரில் வந்து நீங்கள் சுசியம் கேட்டுனுக்கிறீங்கன்னு? இது ரகசியம். நின்று வாங்கிட்டு போகிறாருங்க, கொதிக்க மழை கொட்டுன்னு கொட்டுது. சுசியம் பாஸ்டர் இது என்ன? இதெல்லாம் மெட்ராஸ் பலாரம் கிடையாது, இது வந்து எங்கள் ஊர் பலாரம் பாஸ்டர். எங்கள் ஊர் உங்கள் ஊர்லாம் சொல்லக்கூடாது பாஸ்டர். எங்கள் அம்மா ஞாபகம் வருதியா, இந்த பக்கம் வரும்போதெல்லாம் இந்த கடையில் என்ன செய்வேன், இந்த சுசியம் சாப்பிடும்போது எங்கள் அம்மாவை நினைப்பேன். சரி, இது ஏன் ஒம்புக்குள்ளே போனோம்? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது உங்களுக்கு சமைக்க தெரியாதனால தான் நிறைய ஹோட்டல் பெருகி போயிடுச்சு. உங்களுக்கு சமைக்க தெரியாது. அச்சு முறுக்கு சுட தெரியுமா? தெரியாது. முறுக்கு சுட தெரியுமா? தெரியாது. செய்கிறவங்கிட்ட போய் கற்றுக்கொள்ளுங்க. பிழியறதுக்கே பலன் கிடையாது. அதில் எங்கே முறுக்கு, போய் காசை கொடுத்தா அவங்க கொடுத்துட்றாங்க. அது இல்லைங்க, வீட்டில் செய்யுங்க. அல்லேலூயா. எதை நினச்சி செய்யுங்க. ஆண்டவர் பிறந்தார், மிகுந்த ஆனந்த சந்தோஷம். சொல்லுங்க, என்னது? ஆடையில் இல்லைங்க, ஆடையை அனுபவிச்சு நம்மள இருக்கிறதுல, நீங்கள் ஆண்டவரை வெளிப்படுத்துறதுல ஒரு சந்தோஷம். ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். இயேசு பிறந்தார் சொல்லுங்க. இயேசு உனக்காக பிறந்தார், எனக்காக பிறந்தார் சொல்லுங்க. இந்த நற்செய்தி என்ன செய்யணும்? நம்ம சொல்ல வேண்டும். அப்போ இவர்கள் நட்சத்திரத்தை பார்த்த பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அப்போ இந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷம் கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்குள்ளையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது 46ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, லூக்கா 1:46 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆத்துமா கர்த்தர் என்ன செய்கிறது? மகிமைப்படுத்துகிறது. தேவச்சனமே, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் யாருக்கு என்றால், ஆத்துமாவில தேவனை மகிமைப்படுத்துறவர்களுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம். அல்லேலூயா. சில பேருக்கு அந்த ஆத்துமான்றதே அந்த அறிவு இல்லாம இருக்கு. they have no knowledge about the soul. ஆத்மா ஒன்று இருக்கு, அந்த என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அதுதாங்க தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்பா, அப்போதான் கொஞ்சம் உயிர் வரும் ஆத்மாவுக்கு. அது வரைக்கும் அது அப்படியே அடக்கி ஒடுக்கி, பாதி தூங்கி பாதி எதையோ சிந்திச்சு எதையோ யோசித்துங்கன்னு இல்லைங்க. உங்க ஆத்மா தேவனை நோக்கி கதற வேண்டும். சங்கீதக்காரன் சொன்ன, ஆத்மா தேவனை நோக்கி சங்கீதக்காரன், ஏன் உன் ஆத்மா உனக்குள் தியங்குகிறது?
ஆத்மாவை குறித்து ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. ஏன்னா இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதுனால இந்த சரீரம் என்ன செய்யுது? மண்ணுக்கு போகுது. ஆனால் அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஆவி ஆத்மா யாருடையது? அது தேவனுடையது. அல்லேலூயா. தேவன் அன்னைக்கு மனுஷன் நாசில அந்த சுவாசத்தை ஊதின அந்த முதல் மனிதனாகிய ஆதாமுக்குள்ள அந்த ஆத்மா எப்படி வந்தது போல இன்னைக்கும் அந்த ஆத்மா ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். பிள்ளை பெற்றவர்களுக்கு அது தெரியும். ஒரு தாயால பிள்ளையை சுமக்க தான் முடியுமே ஒழிய அந்த தாயால அந்த பிள்ளைக்கு ஜீவன் கொடுக்க முடியாது. தாய்மார் நான் சொல்றது உண்மைதானே? இந்த பிள்ளைக்கு ஜீவன் கொடுக்க முடியுமா? முடியாது. பலரை நான் பார்த்துருக்கிறேன். சிசுவிலே அந்த குழந்தை வயிற்றிலே அந்த சிசு என்ன செஞ்சிருது? மரித்து விடுகிறது. எப்படி? தாய் கொண்டுட்டாளா? இல்ல. இப்ப தாயால அந்த ஜீவன் என்ன செய்ய முடியாது? காப்பாற்றவே முடியாது. ஒரு தகப்பனால ஒன்றும் செய்யாது, வேடிக்கை தான் பார்த்துன்னு இருப்பான். அந்த ஜீவனை ஒரு தாய் ஏற்படுத்த முடியாது. அந்த ஜீவன் அந்த பிள்ளைக்கு சுவாசிக்க வைக்க முடியாது. அந்த ஜீவனை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கோம்னாக்கா அந்த மூச்சு நம்முடைய ஆத்மாவிலிருந்து வருகிற ஒரு காரியமா இருக்கிறது. கவலை, துக்கம், ஏக்கம், நம்ம முகம் மாறுது, விகாரமாய் மாறுகிறது, பெருமூச்சு விடுகிறோம். அதெல்லாம் என்ன காரணம்? நம்முடைய ஆவி கலங்குகிறது. ஆவி. அதுக்கப்புறம் கவலை மேல் அப்படியே ஒடுங்கி உட்காந்து இப்படியே தோல்வியின் எண்ணம். அது எதை காட்டுகிறது? உங்க ஆத்மாவில் ஒரு போராடுகிறதை காட்டுகிறது. ஆனால் மரியாள் ஒரு கன்னி பெண், she is a virgin. அவளுக்கு இப்பொழுது கருவுற்று இருக்கிறாள். இப்போ இந்த சூழ்நிலை அவள் என்ன செய்கிறார்? கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறாள். கர்த்தரை மகிமைப்படுத்துகிற எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மிகுந்த ஆனந்த சந்தோஷம். அல்லேலூயா. எல்லாம் பார்த்து கொள்வார். பாட்டுக்களை எல்லாமே பார்த்து கொள்வார். எல்லாம் அவருக்காக அவர் பார்த்துப்பாரு. நான் செய்ய வேண்டிய அவரை மாத்திரம் துதிப்பேன். அல்லேலூயா. பெரிய பெரிய புஸ்தகம் வாசிப்பேன், ஆனால் அப்படியே புரட்டிகிட்டே போயிடுவேன் நான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை, அல்லேலூயா, போன வாரம் மெசேஜில் நீ மாற்றத்தை உண்டாக்கிக்கொள் அல்லது நீ மாற்றப்படுவாய். எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை ஞாபகம் இருக்குன்னு தெரியல. You should change or you will be changed by force. அந்த வார்த்தை அவர் உபயோகப்படுத்தல, ஆனால் நான் அதை சேர்த்துக்கிட்டேன். நீ பரிசுத்தமாய் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. நீ பரிசுத்தமாய் ஜீவிக்கலன்னா ஆண்டவர் உன்னை பரிசுத்தப்படுத்துவாரு. அல்லேலூயா. எப்படி பரிசுத்தப்படுத்துவாரு? நீ மேல இருக்கிற நீ உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற நீ பணத்தில் இருக்கலாம், பேர் புகழ்ல இருக்கலாம், ஒருவேளை சுகத்தில் இருக்கலாம், ஆரோக்கியத்தில் இருக்கலாம். நீ மேல இருக்கிற உன்னை ஆண்டவர் என்ன செய்வார்? சில நேரத்தில் என்ன செய்வார்? கீழே இழுப்பார். ஆண்டவர் என்ன 16 வயசா இருக்கும்போது ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார். அந்த நாட்களிலே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அந்த நாட்களிலே சிஸ்டர் சாரானவர், நடராஜ முதலியார், வயலட்டாரன் அம்மா, இப்படி ஒரு சிலர், டேவிட் பொன்னுசாமி, இப்படி சில சிபிஎம்ல இருக்க பாட்டுகள் இதுதான் சபையில் பாடுவாங்க. வேற எந்த பாட்டும் பாட மாட்டாங்க. அப்போ ரட்சிக்கப்பட்ட புதுசு எங்கள் வீட்டு ஓவர டேங்க் மேலே ஏறி முட்டி போட்டு ஜெபம் பண்ணி இருப்பேன். கம்பெனிலேருந்து வந்த உடனே கடகடன்னு குளிச்சுட்டு சாப்பிட்டு ஒரு 9-9:15 நான் மேலே டேங்க்கு மேலே 4வது மாடி கணக்கில் வரும். அது ஓவர டேங்க். முழங்கால போட்டேன்னா மணிக்கணக்காக நிற்பேன். ஒரு பாயை கீழே போட்டு ஒரு பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுப்பேன். உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி அழுது ஜெபம் பண்ணுவேன். அப்போது ஜெபிக்கும் போதெல்லாம் ஒரு பாட்டு ஆண்டவர் கொடுப்பார். அப்போது 3வது சனிக்கிழமை எங்கள் சர்ச்சில் யூத் மீட்டிங் நடக்கும். அப்போது நான் தான் பாட்டு பாடுவேன். செல்வம்னு ஒருத்தர் இருந்தார், நல்ல பானை அடிப்பார். பிரின்ஸ்னு ஒருத்தர் இருந்தார், நல்ல கப்பாஸ் பேங்கூஸ்லாம் வாசிப்பாங்க.
நான் பாட்டு பாடணுன்னே, பாட்டுன்னா எப்படிங்க, 7 மணிக்கு ஆரம்பிக்கிற யூத் மீட்டிங் ராத்திரி 9:15 முடியும். ஒருத்தர் கூட எஞ்சி போக மாட்டாங்க, அழுது ஒப்பு கொடுப்பாங்க. அப்போ 3வது சனிக்கிழமை முடிஞ்சு அடுத்த நாள் சாயங்காலம் வாலிபர்கள்லாம் ஒரு விசேஷ பாட்டு பாடுவாங்க. சாயங்காலம் ஆராதனையில் எங்கள் பாஸ்டர் அதுக்கு அலோவ் பண்ணுவார். அப்போ நாங்கள் எல்லாமே ஒரு 15-20 பேர் அந்த பாட்டை பாடி, நான் கட்டின பாட்டை பாடி எல்லாம் நிற்கிறோம், ஆரம்பிக்கிறோம். சரணம் முடிச்சு பல்லவி ஆரம்பிக்கிறோம். பின்னால் ஒரு தட்டினார், இந்த தப்பாங்குத்து இந்த கூத்துலாம் இங்கே இருக்கக்கூடாது, எல்லாம் போய் உக்காருங்கன்ட்டார். ஃபினிஷ்ட். அதோட தீர்மானம் பண்ண, இனிமேல் வாழ்க்கையில் பாட்டே கட்டக்கூடாதா. இது என்ன ஆண்டவரே, பயங்கர கோபம், தளர்ந்து போயிட்டேன், உடஞ்சி போயிட்டேன். அதுவும் நம்ம ஆளுங்களா, நெருப்பு, அதாவது எரியிற நெருப்பில் நம்ம ஆளை என்ன செய்வாங்க, ஐயோ என்னண்ணா என்ன தம்பிட என்னடா அப்படி சொல்லிட்டாரு, என்னடா பாசிபிள் சொல்லிட்டாரு, ஐயோன்னுட்டு அப்படியே எல்லாமே சோர்ந்து போயிட்டாங்க. அடுத்த மாதம் யூத் மீட்டிங்கில் வாரம் நடக்கும். ஆனால் 3வது சனிக்கிழமை ரொம்ப விசேஷமாக நடக்கும். பார்த்தீங்கன்னா 40-50-45 பேர் இந்த இடத்துல 15 பேர் தான் வந்தாங்க. ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அப்படியே போயிடுச்சு. தேவன் உங்களுக்கு கிருபையில் கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் பயன்படுத்தப்படுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. சில நேரத்தில் பிசாசானவன் இப்படி வந்த நேரத்தில் வருவான். ஆனால் நீங்கள் தளர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய கிருபை கொடுப்பார். கர்த்தரை மகிமைப்படுத்திருக்கு, சொல்லுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்திருக்கு. வெட்கம், கூச்சம், தயக்கம், சூடு, சொரண, மானம் இதெல்லாம் இருக்கவே கூடாது. தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு என்ன செஞ்சான், ஆடினாயா, ராஜாயா, இஸ்ரவேலின் ராஜாயா, அவன் ஆடினான். ஒரு ராஜா ஆடலாமா இப்படி? இஸ்ரவேலை ஆளுகை செய்கிறதான மகா பிரிய ராஜா, அவனுடைய ராஜ்யம் அளவில்லாமல் விஸ்தாரமாக இருக்கிறது. ஆனால் உடன்படிக்கை பெட்டி பார்த்த உடனே பிடிப்பட்டு வருகிறது. அந்த பிடிப்பட்டு வந்த அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் அவன் ஆடி பாடி அவனை கர்த்தரை மகிமைப்படுத்தின பொழுது அவனுடைய மனைவியாகிய மீகாள் என்ன செஞ்சா, சில ஆளுங்க சபையில் ஆராதிக்கும் பொழுது பார்த்து சிரிப்பாங்க. லூசு, கொஞ்சம் புதுசாக இப்போ தான் ரட்சிக்கப்பட்டுக்கிறாரு, அவர் கொஞ்சம் போக போக எல்லாம் சரியாக போடும். புதுசுங்க, அவர் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் சர்ச்சுக்கு வந்துருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அவரே சரியாயிடுவார். ரட்சிக்கப்பட்டவங்க பாருங்க, கொழுப்பு பிடிச்சவங்க, கொழுப்பு பிடிச்சார யசூரன் சூனித்து என்ன செஞ்சானா, கிருபையை உதைத்தான்னு வேதம் சொல்லுகிறது. சில ஆராதிக்கும் பொழுது அற்பமாக எண்ணக்கூடாது. ஆனால் தாவீது ஆராதித்ததை, நடனம் அடைந்ததை மீகாள் என்ன செய்தா, தன் இருதயத்திலே அவனை அவமதித்த உடனே கர்த்தர் என்ன செஞ்சாரு, கர்ப்பத்தை அடைத்தார். இன்னைக்கு நிறைய பேருடைய விசுவாசி நிறைய ஆசீர்வாதம் தடையா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அடுத்த ஆளுங்களை அற்பமா என்றது. அவன் வேதனையோடு வந்திருக்கிறாங்க, துக்கத்தோடு வந்திருக்கிறான், சாவணும்னு சொல்லி நினைச்சான். ஆனால் அவனை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் சபைக்குள்ள. அவன் இந்த மகிமையை பார்த்த உடனே அவனுக்கு வந்த சந்தோஷத்தில் அவன் பெருத்த சத்தத்தோடு கர்த்தரை எக்காலத்தை ஊதி ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. மீகாள் என்ன செஞ்சா, அற்பமா எண்ணனால கர்த்தர் அவளோட கற்பத்தை என்ன செஞ்சாரு, அடைத்து போட்டார். முடிஞ்சது கதை. அழுது புலம்பி ஜெபிக்கும் பொழுது அற்பமா எண்ணாதீங்க. அந்நிய பாஷை பேசும் பொழுது பல விதமான வார்த்தைகள் வரும், பல விதமான கிரியைகள் அவங்களுக்குள்ள இருக்கும். அவங்க அற்பமா நினைக்காதீங்க. மரியாள் கர்த்தர் என்ன செய்தா, மகிமைப்படுத்தினார். எதுல மகிமைப்படுத்தினா, தன் ஆத்மாவில் மகிமைப்படுத்தினாலே கர்த்தர் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனை மகிமைப்படுத்துதல், சொல்லுங்க, தேவனை மகிமைப்படுத்துதல்னா என்ன அர்த்தம்? உண்மையாய் கர்த்தரை ஆராதிப்பது, உண்மையாய் கர்த்தரை ஆராதிப்பது. ஆராதனை என்பது நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறது, கர்த்தரை காத்திருக்கிறது அல்ல. ஐ ஷுட் கிவ் ஹை குவாலிட்டி, தரமுள்ளதை கொடுங்க, தி பெஸ்ட் குவாலிட்டி. எப்போதுமே ஒரு தொழிற்சாலையில்
இந்த பெஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே ஏற்றுமதி செய்யப்படும். ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் நான் ஒன் ஆஃப் தி டைரக்டராக இருந்த பொழுது, அப்போது போகும்பொழுது தான் அந்த தொழிற்சாலையை நான் சுற்றி பார்ப்பேன். அப்போது அங்கே இந்தியர்கள் அல்லாத சிலர் பேர் நின்றுட்டுருப்பாங்க. அப்போ நான் கேட்பேன், இவங்களாம் இது என்ன பண்ணுறாங்க? ஏற்றுமதி செய்யப்படுகிற ஒவ்வொரு பொருளையும் அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க, அவங்க ஸ்டாண்டர்டுக்கு இது இருக்கான்னு பார்க்குறாங்க. அந்த ஸ்டாண்டர்டுக்கு இருந்தால் தான் அது என்ன செய்யப்படும், ஏற்றுமதிக்கு அது அது ஒதுக்கப்படுகிறது. வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி அவங்களுக்கு போயிடும், செகண்ட் குவாலிட்டி யாருக்கு வரும்? தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி ஆகிய நமக்கு, இந்தியாவுக்கு, இலங்கைக்கு, ஆப்பிரிக்காவுக்கு போயிடும். வெளிநாட்டில் செய்கிறாங்க தெரியுமா, சில ரிஜெக்ஷன்லாம் இருக்கும், அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. அந்த மாதிரி பொருள்லாம் எங்கே வருது? இந்தியாவில் எங்கே வந்து, இங்கே ஃபோரின்னா எல்லாமே வாங்கி வச்சணும். வெளிநாட்டில் இருக்கிற ரெண்டாம் தரம்லாம் என்ன பண்ணுது, நமக்கு ஊர் வருது. நம்ம ஊரில் இருக்கிற முதல் தரம்லாம் எங்கே போயிடுது? சில ஊர்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு டெக்ஸ்டைல் வந்து இந்தியா தாங்க. பெஸ்ட்டு மாம்பழம் இது தான், இந்தியா தான். பெஸ்ட்டு ரைஸ் எங்கே தான்? இந்தியா தான். அதெல்லாம் நீங்களாம் பார்த்த நம்ப கூட மாட்டீங்க, நமக்கெல்லாம் கிடைக்காது. ஏன்? அது விலையேற பெற்றது. அந்த காசு நம்ம இந்திய மக்கள் கொடுக்க மாட்டாங்க. தேவச்சனமே, நீ சிந்துற கண்ணீர், உனக்குள்ள இருக்கிற விசுவாசம், உனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை, அது எந்த பொன்னாலும் பொருளாலும் வாங்கவே முடியாது. ஆனால் கர்த்தர் உங்க மேல முத்திரை போட்டிருக்கிறாரு. இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. அல்லேலூயா. மறுரூபமாக்கக்கூடிய மனிதன், இந்த மறுரூபமாகக்கூடிய மகள். அல்லேலூயா. மரித்தாலும் ஒரு நாள் இவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, உயிரோட எழுந்திருப்பாங்க என்ற ஒரு முத்திரை கர்த்தர் போட்டு வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தர் மகிமைப்படுகிறார். சொல்லுங்க, என்ன எப்படி என்ன பண்ணணும்? நம்ம உண்மையாய் கர்த்தர் ஆராதி, உண்மையா என்னை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையா என்னை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறாரு. அதுதான் குளோரிஃபிகேஷன், அதுதான் மகிமைப்படுத்துகிறது. சில பேர் அப்படியே கண்ணை முன்ன அப்படியே லைட் ஹவுஸ் மாதிரி பார்த்துனே இருப்பாங்க, தலை சுத்தினே இருக்கும், அவங்க மைண்ட் இங்கே இல்லவே இல்லை. யார் வரா, யார் போறா, என்ன நடக்க, அவங்களால ஒரு 10 செகண்ட் கூட அவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்படியே சுத்தினே இருக்கும். கர்த்தர் மகிமைப்படுத்தல. கர்த்தர் மகிமைப்படலைன்னா யார் மகிமைப்படுறா? சாத்தானே வா, சாத்தானே வா, இந்த சொல்ல வேண்டாம். நீ சும்மா நின்னாலே கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் இருந்தாலே யார் வந்துடுறா? பிசாசு வந்துடுறான். அப்போ உண்மையாய் நம்ம கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ரெண்டாவது, நாம் உண்மையாய் கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். உங்கள் நேரத்தை கொடுக்க வேண்டும். இப்போ கிறிஸ்மஸ் வந்தாச்சு. இப்போ நம்ம எல்லாம் ட்ரெஸ்ஸு கட்டாயம் ஒரு 3/4வாசியாவது ட்ரெஸ் வாங்குவீங்க. இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி உங்களுக்குன்னு கொடுக்காதீங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க. கிவ் இட் ஃபார் அதர்ஸ். உங்களுக்கு உதவி செய்கிறவங்க, குப்பை எடுக்கிறவங்க. சில ஆளுகளுக்கு வாங்கி தான் பழக்கம், கொடுக்க பழக்கமே. அது ஊசி போனாலும் கெட்டு போனாலும் குப்பையில் கொட்டுவாங்களே வெளியே, கொடுக்க மாட்டாங்க. நல்லா இருக்கும் போதே கொடுங்க, உங்களோட வாழ்த்துவாங்க. நான் ஒன்றும் அமைதியாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஏதோ ஒன்று வாங்கிட்டீங்க, அது சேர்த்து வச்சு திருப்பி அந்த கடையில் போய் ரிட்டர்ன் பண்ணி அவன் வாங்க மாட்டான்னு சொல்லுவான். அவன்ட்டு போய் சண்டையை போட்டு பில் காப்பி கேட்பான், இல்லைன்னுவான். இல்லை, உன் கடை தான் வாங்கினேன் பாரு, இதெல்லாம் இருக்குதுன்னு பாரு. ஐயோ, அந்த மாதிரிலாம் வேணாயா, தப்பாக ஆகி போயிடுச்சு. எடுத்து வச்சு அடுத்தவங்களுக்கு எதாவது கொடுத்து அடுத்தவங்களுக்கு வாங்கிக்கிங்கயா. கொடுக்குறவங்க மேல் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? கஞ்சா மூட்டிங்களும் நப்பிகளையும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? ஆஸ்வதிக்கவே மாட்டார். சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்கள், கஞ்சா மூட்டிகளையும். ஓ, என்னையே பார்த்து சொல்லிக்கிறீங்களே, என் பக்கத்தில் இருக்க ஆளை பார்க்க சொன்னையா. கஞ்சா மூட்டிகளையும் நப்பி சொன்னது, நப்பி ஆஸ்வதிக்கவே மாட்டார். சில பேர் அவங்க வரைக்கும் தின்னுவாங்க, அவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க, அவங்க வரைக்கும் அவங்க குடும்பமாக அவங்க பிள்ளைங்கள நாட்டாட்டால் முதல்ல அடுத்த ஆள் கொடுங்க. எங்கள் அம்மாட்டேருந்து கற்றுக்கிட்ட பாடம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் ஒரு சமையல் இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு ஒரு சமையல் இருக்கும், எனக்கு ஒரு சமையல் இருக்கும், எங்கள் அக்காமாருக்கு ஒரு சமையல் இருக்கும். ஒருத்தருக்கு காரமாக இருக்கும், ஒருத்தர் தேங்காய் போட்டு சமைப்பாங்க. எல்லாம் சமைச்சு வீட்டில் வேலை செய்வோம். எப்போதுமே ஒரு 4-5 பேர் இருப்பாங்க வீட்டில்.
அவங்களுக்கு கொஞ்சம் காரமாக புளிப்பாக கொஞ்சம் உப்பு சுருன்னு இருக்க மாதிரிலாம் செஞ்சு அவங்கள கூப்பிட்டு சுட்ட சுட்ட கொடுப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த தாய், எங்கள் அம்மா தாய் தான் கொடுப்பாங்க, தாய் கொடுக்குறாங்க, இதுக்காக தான் நாங்கள் வேலை செய்வோம். சுட சுட கொதிக்க கொதிக்க கொடுப்பாங்க. அப்படியே மொத்தமாக சாப்பாடு 5 பேருக்கு, எங்கள் வீட்டில் 5 பேருக்கு 2 ஆளாக்கு 2, சும்மா சொல்கிறேன், 2 ஆளாக்குன்னா அவங்க 5 ஆளாக்கு போட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே அவங்களுக்குள்ளே கொடுத்துருவாங்க. குழம்பு இளமெல்லாம் கொடுத்துருவாங்க. நல்லா சாப்பிட்டு வயிறார தாய் சோறு போடுறாங்க. பெருமாள், சுந்தர், இதெல்லாம் மறக்க முடியாது. வீட்டில் அந்த அம்மா பேர் தெரியாதவங்களாம் ஆயான் தான் கூடுவோம். நம்மலாம் ஐயோ, காலையில் 6 மணிக்கு வந்தாங்கன்னா சாயங்காலம் 7 வரைக்கும் இருப்பாங்க. கடைக்கு போகிறது வருது எல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்க பார்த்துப்பாங்க. அக்காவுக்கு 3 அக்காவுடைய பேருகால அந்த அம்மா, அந்த ஆயா தான் கூடவே இருப்பாங்க. குளிப்பாட்டுறது, ஐயோ சாம்பிராணி போடுறது, அந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்போ கிடையாதுங்க. அந்த மக்களுக்கு நம்ம உண்மையாக கொடுக்கும்போது அவங்க நம்மளை வாழ்த்துவாங்க பாருங்கள். அந்த வாழ்த்துதல் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. பவுல் சொல்கிறார், சில நேரத்தில் நம்ம அந்நியரை என்ன செய்கிறோம், உபசரிக்க மறந்து விட்டுறோம். சில நேரத்தில் அந்த அந்நியர் யாராக இருப்பா, தேவதூதனாக இருப்பாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க, நான் ஒரு புடவை வாங்கி ஒரு ஆள் கொடுப்பேன்னு? வரவே வராத. சரி, நான் புடவை கட்டுறது பாஸ்டர், நான் சுடிதார் தான் பாஸ்டர் கட்டுறேன். நீங்கள் சுடிதார் சொல்ல நான் கை தூக்குறேன். சரி, நான் ஒரு செட் சுடிதார் மற்றவங்க கொடுப்பேன் சொல்கிறேன், கை தூங்க பார்க்கலாம். நப்பிகளையும் சொல்லுங்க, நப்பிகளையும் கஞ்சா முட்டிகளையும் ஆசிர்வதிக்கவே மாட்டான். உனக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் இருக்காது. கிவ். ஏழைகளுக்கு கொடுங்க, திக்கற்றலுக்கு கொடுங்க, அனாதைகளுக்கு கொடுங்க, விதவைகளுக்கு கொடுங்க, தேவை உள்ள மக்களை தேடி போங்க, கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்த காரியத்தை பார்ப்போம். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 22-23 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள். யாருங்க? ஆமா, சில நேரத்தில் என்ன சொல்லணும், கையை தட்டுங்க, கையை தூக்குங்க, ஆமேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் எதை குறிக்கணும்? அவங்களாம் கர்த்தருக்கு பயப்படாதவங்க. கர்த்தருக்கு பயப்படுறவர்கள் கர்த்தர் என்ன செய்வாங்க? துதிச்சுட்டே இருப்பாங்க, துதிச்சுட்டே இருப்பாங்க, துதிச்சுட்டே இருப்பாங்க, துதிச்சுட்டே இருப்பாங்க. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஒரு நாள் ஒரு தேசத்தில் ஆராதனை ஆரம்பிச்சது பாருங்க. நைட் ப்ரேயர். அது கரெக்டாக 9:30 மணிக்கு ஆரம்பித்தாங்க. அடுத்த நாள் 5 மணிக்கு தான் முடிஞ்சுது. 9:30 மணிலேருந்து 11:15 வரைக்கும் ஜனங்க துதிச்சிட்டு இருக்காங்க. அந்த பாஸ்டர் எழும்பி அவர் அந்த பாஷையில் சொல்கிறாரு, எல்லாம் நிறுத்துங்க நிறுத்துங்க, ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னா அவங்களால நிறுத்தவே முடியல. அப்படி ஆராதிக்கிறாங்க. ஆராதிக்கிற அந்த ஜனங்தான் அந்த கொரியாலே த டாலஸ்ட் பில்டிங் ஓனர் அந்த சர்ச்சை தான் இருக்கிறாரு. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். நான் போனப்போ அவர் எங்களை உட்கார வச்சு கார் ஓட்டின்னு போகிறார். ஆஃப்டர் அவசரம் போட்டிங்கன்னா ஒரு ஷூ உங்கள்கிட்ட அப்படிக்கான ஒரு ஷூவை போட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு எங்கள் பையெல்லாம் அவர் தான் தூக்கிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருந்தார். இதான் பேலஸு, இதான் சியோல், இங்கே ஒலிம்பிக் நடந்தது, இதான் மியூசியம், இதான் பேலஸு, இதுதான் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இதெல்லாம் சுற்றி காட்டினார். சுற்றி காட்டிட்டு இதான் ஜெயிலு, இதான் பார்லிமெண்ட்டு, இதெல்லாம் சுற்றி காட்டிட்டு இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், கொரியாவோட டாலஸ்ட் பில்டிங் போகிறோம் சொல்லிட்டு வடையே சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். இதுதான் டாலஸ்ட் பில்டிங்னு. உள்ளே நுழைஞ்சோம் எல்லாம் அட்டி பயங்கர சல்யூட் அடிக்கிறானுங்க. நான் யோசித்தேன், அடிக்கடி வர்றதுனால இவர் சல்யூட் அடிக்கிறாங்கன்னு. கார் விட்டு இறங்கின உடனே எங்களெல்லாம் டோர் திறந்து விட்டு அப்படி போய் நின்னார். 2 பேர் வந்தானுங்க. சும்மா என்னோ ஹாய்ட்டு ஓய்யோ வந்தோடனே அவருக்கு அப்படி போனார். ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நிற்கிறாரு. ஃபுல் சூட்டில் வந்து நிற்கிறாரு. என்னன்னா அந்த கொரிய நாட்டு பழக்கம், அங்கே ஆஃபீஸ்க்கு வந்தால் இப்படி தான் வரணும். அவங்க இந்த ஸ்டாண்டர்ட் என்ன செய்ய மாட்டாங்க, மாற்றி அவங்க ஆஃபீஸ் சர்ச் எவனுமே சாதா ட்ரெஸ்ஸே கிடையாதுங்க. எல்லாம் ஃபுல் சூட்டில் வரானுங்க. எல்லாம் பயங்கரமாக இருக்கானுங்க. ஐயோ, நம்ம ஏதோ சட்டை போட்டு உக்காந்துக்கிறோமே, எல்லாம் ஃபுல் சூட்டு. எனக்கே வெக்கமாக இருந்தது. அடப்பா போகிற சூட்டை எடுத்துன்னு போலியேன்னு சொல்லியிருந்தா கொண்டு போயிருக்கலாமே, தெரியாது. நான் சாதாரண சட்டை பேண்ட் போட்டு போய் உக்காந்துருந்தேன். நான் எல்லாம் ஃபுல் சூட்டு. ஐயோ, பெண்கள்லாம் எல்லாம் ஃபுல் ஒயிட்டு,
என்ன 35,000 பேர் ஒரு ஆராதனையில், ஒரு நாளைக்கு 9 ஆராதனை. மைண்ட் 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 எப்படி எப்படி ஆராதிக்கிறாங்க, நிறுத்தவே முடியல. அந்த நைட் ப்ரேயரில் 5 மணிக்கு முடியுது எல்லாம். 1/2 மணி நேரத்தில் அந்த சர்ச்சில் ஒரு ஆள் கூட கிடையாது. அப்போ நாங்கள் எங்களுக்கு வச்சிருந்த அந்த வாகனத்தில் ஏறத்துக்கு போகிறோம். பாத்ரூமில் கூட்டமாக வெளியே வராங்க. என்னடானா எல்லாம் குளிச்சுட்டு கிளம்புறாங்களாம், வேலைக்கு போகிறாங்க. ஒருத்தங்க கூட இந்த ரெஸ்ட்லாம் கிடையாது, எல்லாம் வேலைக்கு கிளம்புறாங்க. கேட்டால் என்னென்ன சொல்கிறாங்க, இந்த அனாயிண்டிங்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். திஸ் அனாயிண்டிங் வில் மேக் அஸ் டு ஒர்க் மோர். வீல் நெவர் ஹேவ் டயர்ட்னஸ். என்னன்னு தெரில, அதான் என்ன ஆவியாருன்னு தெரில. ராத்திரிலாம் தூங்காமல் கொள்ளாமல் பாட்டை பாடிட்டு ஆராதனை பண்ணிட்டு எல்லாம் காலை விடிஞ்சோடனே எல்லாம் வேலைக்கு ஓடுறாங்க, குளிச்சுட்டு. ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாம். ஐயோ ஐயோ ஐயோ. அதாங்க கர்த்தர் உண்மையாக துதிக்கும் போது கர்த்தர் நமக்கு சத்துவத்தை பலத்தையும் கர்த்தர் பெருக செய்கிறார். நீங்கள் உண்மையாய் கர்த்தர் ஆராதிக்கும் பொழுது சொல்லுங்க, கர்த்தருக்கு பயந்தவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்க எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். கனம் பண்ணுகிறவங்க துதிப்பான். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, எல்லாரும் அவர் பேர் பயபக்தியா இருங்கள். பயபக்தியா இருங்கள். அப்பொழுது உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை கர்த்தர் என்ன செய்யாது, அற்பமா எண்ண மாட்டார், அருவருக்க மாட்டார். தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து, கர்த்தருடைய முகத்தை உங்களுக்கு கர்த்தர் மறைக்க மாட்டார். தம்மை நோக்கி அவனை கூப்பிடுகையில், அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார், அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. 4 காரியம். எத்தனை காரியம்? 4 காரியம். நீங்க உண்மையாய் கர்த்தரை மகிமைப்படுத்தினால், if you really glorify God, நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது, ஒரு காலத்தில் நீங்க நல்லா இருந்திருக்கலாம், ஒரு காலத்தில் நீங்க திடகாத்திரமா இருந்திருக்கலாம். ஆனா கஷ்டம்னு வரும்பொழுது யார் வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. நீ நடு ரோட்டில் தான் நிற்கணும். என் வாழ்க்கையை அனுபவிச்சு சொல்றேன். வியாபாரம் இருந்தது, கார் இருந்தது, வேலைக்காரங்க இருந்தாங்க, எல்லாம் இருந்தது, எல்லாம் ஐயோ வந்தாங்க போனாங்க, ஐயோ அண்ணன் நாங்கள், மாமா நாங்கள், சித்தப்பா நாங்கள், சித்தி, ஐயோ எல்லாம் என்ன உறவு. அப்பா 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 அப்பா. சோ இப்போ நீ தனிதான் நிற்கணும். ஏன்? உபத்திரவம், நிந்த, அவமானம். ஒரு வீடு கிரகப்பிரசைக்கு என் தம்பி வீடு கிரகப்பிரசை என்னெல்லாம் கூப்பிடவே இல்லை. அவர் சும்மா அந்த டப்பா காரில் வருவார்ப்பா, அவர் அதெல்லாம் வேணான்ட்டான். அவனுக்கு ஹைஃபை வேணும். அவன் ஒரு மோதிரம் வாங்குறான், ஒரு மோதிரம் விலை 7 கோடின்றான். என்னடாண்ணா அதானே சொல்லலாம், சொன்ன தெரியாதுண்ணே. பாருங்க, பணம் வந்து திமிரான பேச்சு, திமிரான பார்வை, அற்பமா எண்ணுவான். நீ என்ன, நீ நான் சாப்பிட்ற தட்டு என்ன தெரியுமா, நான் போடுற ஷூ என்ன தெரியுமா, ஒரு வாரத்துக்கு தான் ஒரு ஷூ, 2 துவை தான் அந்த பேண்ட்டு, 3ஆவது துவைக்கெல்லாம் என் பேண்ட்டு போகாதானே. பேசலாம்ப்பா, பேசலாம், நல்லா பேசலாம், பணம் இருக்கு, என்னன்னு பேசலாம், என்னன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் பார்வையில கர்த்தர் உங்களை அற்பமா எண்ணுகிறவர் அல்ல. ஆமென். அல்லேலூயா. உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் தன்னுடைய துருத்தியில வைத்திருக்கிறார். கர்த்தர் கையில் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? உங்களுடைய பெருமூச்செல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய மீறுதலெல்லாம் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய எளிமையையும் இயலாமையையும் கர்த்தர் புரிந்து அறிந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய உபத்திரத்தை கர்த்தர் அற்பமாய், உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் எண்ணாதிருக்கிற தேவன். அல்லேலூயா. He never despised nor abhorred the affliction. When you're afflicted, when you're affliction man, afflicted woman, உங்களை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நெருக்கப்படும் பொழுது சட்டம் பேசுவாங்க. யோபு நெருக்கப்பட்ட பொழுது நண்பர்கள்லாம் சட்டம் பேசினாங்க. உனக்கு இத்தனை கோடி கடன் இருக்குன்னு 4 பேர்கிட்ட சொல்லிட்டு வா,
ஒரு காக்கா கூட வீட்டுக்கு வராது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் சென்னைக்கு வந்து ரொம்ப கடினமாக வேலை செஞ்சு உழைச்சி அக்காவுக்கு, தங்கச்சிக்கு, தம்பிக்கு எல்லாம் செலவு பண்ணிட்டார். எல்லாருக்கும் பண்ணிட்டார். தனக்கு வீடு இல்லை. எல்லாத்தையும் அண்ணன் தங்கச்சி பண்ணிட்டார். ஆனாலும் அந்த வாங்கி சில ஜனங்க இருக்காங்களா, வாங்கி தான் பழக்கம், கொடுக்குற பழக்கமே கிடையாது. வாங்கி 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 இன்னும் கொடுப்பாங்களா தான். என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் தூங்க விட மாட்டேன்றாங்க பாஸ்டர். ராத்திரி 10 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணி நாளைக்கு உடனே பணம் அனுப்பு, 5000 அனுப்பு, 5000 அனுப்பு, 10,000 அனுப்பு. ஒரே நச்சையாக இருக்குது பாஸ்டர், என்ன பண்ணலான்னு. நான் சொன்னேன், நான் சொல்கிற மாதிரி செய்கிறியான்னு. செய்கிறேன் பாஸ்டர், நீங்கள் எது சொன்னாலும் கரெக்டாக இருக்கும். நான் செய்கிறேன் பாஸ்டர். ரைட், வா. நீ என்ன பண்ணு, ஒரு ரப்பர் செருப்பை மாட்டிக்கோ, ஒரு வேஷ்டியை மாட்டிக்கோ, ஒரு சட்டையை மாட்டின்னு ஊருக்கு போ. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மச்சான் வீடெலாம் இருக்குதுல்ல, அங்கெல்லாம் போ. வர வியாபாரத்தில் எனக்கு நஷ்டமாயிடுச்சு. ஆளுக்கு ஒரு 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 50,000 1,00,000 கொடுங்க, நான் ஒரு 6 மாதத்தை திருப்பி கொடுத்துட்றேன்னு போய் கேளுங்க. பல லட்சங்களுக்கு அவர் கொடுத்துருக்கிறார். வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்கிறாரு. கூட பிறந்த தங்கச்சிக்கு நிலம் வாங்கி வீடு கட்டி கொடுத்துருக்குறாரு. தங்கச்சி வீட்டுக்கார்ட்ட போய் கேட்டாராம்ப்பா, 1,00,000 கொடுப்பா, ஒரு 6 மாதத்தில் கொடுத்துட்றாங்க. ஏன்னா என்னண்ணா அப்படி சொல்லிட்டீங்க? போன வாரம் தானே வச்சுருந்தேன், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ தானே அவனுக்கு நான் கொடுத்தேன். அவன் ஒரு வருஷம் கழித்து கொடுக்குறேன்னு இருக்கிறான். டோர் க்ளோஸ்ட். இல்லை, இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டில் சொல்லி அனுப்பிச்சாங்க. இவர் ஒரு 3 நாள் இருந்து எல்லார்ட்டையும் கேட்டு ஒருத்தர் தான் சொன்னாராம், நான் கொடுக்குறேன், நான் வெளியே இருந்து வாங்கி கொடுக்குறேன், அதுக்கு வட்டி இவ்வளோ ஆகும், நீ கொடுப்பியான்னு கேட்டாராம். இப்போ நான் சொன்னேன், ஐயோ அவன் காசு தான் கொடுக்குறது, வெளியே தான் வாங்கலை, அவன் காசு தான் கொடுக்குறான், உன்கிட்ட வட்டி அதுக்கு தெரியும் பாஸ்டர். 5 காசு வட்டி எவ்வளோங்க? இவர் எதுவுமே இல்லாமல் சும்மா கொடுத்துட்டு இப்போ அங்கேருந்து வாங்குறப்போ 5 காசு வட்டி. ஆனால் நான் வெளியே இருந்தால் வாங்கி தரணும், 5 காசு வட்டி தான் அவங்ககிட்டலாம். சரி சொன்னாப்பா, 5 காசு தான் ரொம்ப கஷ்டம்ப்பா, அவ்வளோதான் லாபம் கிடைக்காதுப்பா. இங்கே வந்துட்டார், மெட்ராஸ் வந்துட்டார். அவர் சொன்னார், 1 மாதம் ஆச்சு பாஸ்டர், ஒருத்த கூட ஃபோன் பண்ணல பாஸ்டர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். என் கையை பிடிச்சி, என் காலை பிடிச்சி மேலே ஆஃபீஸில் உட்காந்து 2 காலையும் பிடிச்சிக்கிட்டாரு. பாஸ்டர் இதெல்லாம் எப்படி பாஸ்டர்? யோ இதெல்லாம் ஞான உதயம் வேணும்யா. மெட்ராஸ்க்கு வந்தால் எங்கள் வீட்டில் தங்குவாங்களாம், போனால் இவன்கிட்ட காசு வாங்கின்னு போவாங்களாம், துணி கடைக்கு போவாங்களாம், 5 புடவை 6 புடவை வாங்குவாங்களாம், இங்கேருந்து புடவை வாங்கின்னு போய் ஊரில் பிஸ்னஸ் பண்ணுவாங்களாம், அந்த புடவை விற்று லாபத்தை தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு ஒரு காசு கொடுக்கறது கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா? ஒன்றும் மாமான்னு. இப்போ அவர் சொல்லிட்டார், எந்த பயனும் உள்ளே வராதிங்க, அவங்க வேலையை பாருங்க. இப்போ சூப்பராக நல்ல ஒரு 5 கிரவுண்ட் வாங்கி வீடு கட்டி, நான் போட்ட பிளான் பிரகாரம் வீடு கட்டி ஜம்முன்னு இருக்கார். யாராக வந்தீங்கன்னா வா, அவர் நம்ம சர்ச்சுக்கு வரதில்லை, இன்னொரு சர்ச்சுக்கு போகிறாரு, அந்த சர்ச்சுக்கு வா, ஜெபம் பண்ணு, நம்ம பாலிசி தான். காலையில் 8:30 மணிக்கு அவங்களுக்கு ஆராதனை, 7 மணிக்கெலாம் சர்ச்சில் இருப்பார். பெரிய பிஸ்னஸ் மேன் அவர், ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேனு. ஆனால் வேஸ்டி கட்டு தான் சர்ச்சுக்கு வருவார், வெள்ளை சட்டு தான் போடுவார், சாதாரண செருப்பு போட்டு வருவார், சாதாரண ஒரு BMW கார் எடுத்துகிட்டு வருவார். அதுக்கு மேலே கார்லாம் வச்சுருக்கிறார் அவர். அந்த BMW வந்து 1.25 கோடி தான். அதான் அவர் வீட்டில் இருக்கிற சின்ன சாதாரண கார். அதை எடுத்துகிட்டு அவர் மாத்திரம் தனியாக வந்துடுவார். பின்னால் அவங்க ஒய்ஃபு, அவங்க பிள்ளைங்கள்லாம் எல்லாம் அந்த கார் பேர்லாம் வாயிலே நுழையாது, அதில் வந்து சேர்ந்துருவாங்க. கரெக்டாக 8 மணிக்கு எல்லாம் ஆஜராகிடுவாங்க. கர்த்தர் நடத்துகிறாரா? உபத்திரப்படும் போது உங்களை உலகம் என்ன செய்யும்? அற்பமா. ஆனால் கர்த்தர் ஒருத்தர் தான் உங்கள் உபத்திரத்தை கர்த்தர் ஒரு பொழுதும் அற்பமா எண்ணுகிறவர் இல்லை. உங்களுக்கு தாங்க மிகுந்த ஆனந்த சந்தோஷம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. குழந்தை இல்லைன்னு சொல்லி யாரையும் அற்பமா பேசாதீங்க. கல்யாணம் நடக்கல அற்பமாய் பேசாதீங்க. வியாதிப்பட்டான் பேசாதீங்க. அவன் எளிமையா இருக்கிறான் பேசாதீங்க.
நேற்று கூட நான் பிளைண்டு அங்கே போயிருந்தப்போ ஒரு ஆதங்கத்தை எங்கள் பிரதர் ஜான் வரலையே அன்னைக்கு அவர் தாங்க ஆதங்கத்தை சொன்னார். எங்களுக்கு நாங்கள் படைத்த பொழுது ஆண்டவர் எங்களுக்கு தான் படைத்தார். அதனால் எங்களை வந்து குருடை நொண்டிலாம் கூப்பிடாதீங்க. அது சொல்லும் பொழுதே எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. அவர் பேசி முடித்தோடனே தாமஸ் நம்ம கர்த்தருடைய வார்த்தை கொடுத்தார்ல, அவரு கொஞ்சம் பேசினார். இப்படி எங்களை வந்து அச்சு அடையாளம் போட்டு எங்களை மனசை எங்களை வேதனைப்படுத்தலை. அது உங்களுக்கு நல்லது இல்லைன்னாரு. அதுதான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஒருத்தன் கெட்டு போயிட்டான்னா நீங்கள் அற்பமாக என்னாதீங்க. இது எனக்கு அப்போவே தெரியும் இந்த மாதிரி தான் ஆகணும். நீ தீர்க்கதரிசியாவா வந்து தீர்க்கதரிசி சொல்லு சபையில். எனக்கு அப்போவே தெரியும். நான் வந்து சொல்லு, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லு. ஒருத்தரையும் அற்பமாக என்னாதீங்க. அவன் அழுகுறான், புலம்புறான். நம்முடைய தேவன் ஒரு நாளும் அற்பமாக எண்ணுகிறார். மீகள் அற்பமாக எண்ணின பொழுது அவருடைய கற்பத்தை கர்த்தர் என்ன செஞ்சார்? அடைத்தார். உங்களை யாராவது அற்பமாக எண்ணுகிறாங்கன்னா அழாதீங்க. யாரோ என்ன ரிஜெக்ட் பண்ணுறாங்க, கவலைப்படாதீங்க. ஆனால் கர்த்தர் ஒருத்தர் தான் அற்பமாக எண்ணுகிறவர் அல்லவே இல்லை. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லாட்டினா அற்பமாக எண்ணுவாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாட்டினா அவன் அற்பமாக எண்ணுவாங்க. நெவர், டோன்ட் வரி. சூப்பரான துணையை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீயே தேடி போனால் அது சூப்பர் இல்லை, கர்த்தர் கொடுக்கறது தான் சூப்பர். சொல்லுங்க. உன் வழியில் வருவா, உன் வழியில் ஒருத்தன் வருவான், அவன் சொல்லுவான், இவ்வளோ கேட்டும் போய் விழுறீங்களா? அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பிரசங்கத்தை கேட்டோம் போய் வலையில் போய் விழுறீங்களே, அதுதான் எனக்கு மனவேதனை கொடுக்கிறது. ஏன் தேவ தூதன் கூட வரட்டுமே. யாரு சொல்லுங்களேன். தேவ தூதனே வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். BATA என்னது சொல்லுங்க? என்னது என்னது பேட்டானா? பிஞ்சு போயிடுன்னு சொல்லுங்க. முதல்ல படிங்க, நல்ல சம்பாத்தியம் பண்ணுங்க, கர்த்தருக்காக வாழுங்க. இன்னும் குசு குசு குசுன்னு கனவுல வந்தாங்களா நேற்று தேவதூதனு? எங்கள் அம்மா என்கிட்ட சரியாக பேசுறதில்ல, எங்கள் அப்பா சரியாக பேசுறதில்ல, எங்கள் அப்பா இப்படி எங்கள் அம்மா இப்படி. தேவதூதன் வருவான். சட்டே பண்ணாதீங்க, முதல்ல படிங்க. ஃபஸ்ட் என்ன செய்யணும்? படிக்கணும். படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கை என்கிட்ட வந்து காட்டுங்க. தைரியம் இருக்கா மார்க் கொடுக்கறதுக்கு? கொடுங்க, நான் பார்க்குறேன். ஒரு சர்ச்சில் பாஸ்டர் எல்லாம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அவர் தான் வச்சுன்னு அந்த காலத்தில். அப்பா என்ன செய்வார்? அப்பா அம்மாலாம் கையெழுத்து போட மாட்டாங்க, போய் பாஸ்டரை போய் பார்த்துட்டு வருவாங்க. ஏன்னா அந்த பாஸ்டர் வந்து நல்ல ஹைலி குவாலிஃபைடு. அவர் தேவ ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டார். அந்த நாட்களில் அவர்கிட்ட இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி பெரிய பெரிய ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டுருக்காங்க. அதுவும் எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஆஞ்சை. நீங்களாம் நல்ல உயர்ந்த ஸ்தானங்களுக்கு வரணும். ஒரு பொண்ணால் கெட்டான், ஒரு பையனால் கெட்டான்னு பேச்சு வந்துடக்கூடாது. கவனமாக இரு. அன்னைக்கு உபத்திரப்படும் போது நாங்கள் உங்களை அற்பமாக தான் பார்க்கணும். அட பாவி, இந்த பொண்ணுக்கிட்ட எவ்வளோ சொன்னேன்னு, அந்த பையன்கிட்ட எவ்வளோ சொன்னேன்னு, காதை கொடுத்து கேட்கலையே. அன்றைக்கி நாங்கள் அற்பமாக எண்ணுவோம். அதை நீங்கள் வந்து இந்த வசனத்தை வந்து திருச்சி வைக்கக்கூடாது. கவனமாக இருங்க. கர்த்தர் ஒருத்தர் தான் அவங்களை அற்பமாக எண்ணுகிறவர் அல்ல. ரெண்டாவது காரியம், அருவருக்க மாட்டார். அவங்கள என்ன செய்ய மாட்டாரு? அருவருக்காமல். நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு பெண்ணு கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தா, கர்ப்பமாயிட்டா. கர்ப்பமான உடனே அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறா, அப்பா அது மாதிரி ஆகி போயிடுச்சு. அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம், அம்மா 2 காரியம் உனக்கு ஆப்ஷன். ஒன்று, தண்டாவாளத்தில் விழுந்து செத்துரு, இல்லையா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு, சட்டப்படி நடவடிக்கை எடுத்து
அபாஷன் பண்ணு, இனி என் வீட்டுல கால் வைக்காது, கெட் அவுட். இந்த தகவல் என் காதுக்கு வந்தது. நம்ம சபையில் இல்லை. அப்போது அந்த பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி, என்ன பண்ணலாம் பாஸ்டர்? அப்போ நான் சொன்னேன், அந்த மகளை கொஞ்சம் கூப்பிட்டு வச்சு பேசுங்க பாஸ்டர், சைக்காட்டிஸ்ட்டை கூப்பிட்டு போங்க, பேசுங்க. பேசினா அவள் சம்மந்தம் இல்லாமல் பேசி கடைசியாக அவள் மன ரீதியிலே பாதிக்கப்பட்டு மென்டல் ஆயிட்டான். இன்றைக்கும் அவள் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கு. அந்த பையனுக்கு தக்க தண்டனை கொடுக்கப்பட்டது. நீதித்துறை தன்னுடைய பணியை செய்தது. வாழ்க்கை கெட்டு போனது தானே. அப்போது வசனம் என்ன சொல்லுது? பாவத்தை மறைக்காம பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடும் பொழுது கர்த்தர் ஒரு நாள் அற்பமாக எண்ண மாட்டார். இப்படிப்பட்டவன் தானே கர்த்தர் அற்பமாக எண்ண மாட்டார். கர்த்தர் ஒத்து தான் அற்பமாக எண்ணுகிறவர். ஏன்னா நீ உண்மையாய் மனம் திரும்பி உண்மையாய் பாவத்தை அறிக்கை செய்து உண்மையாய் கர்த்தரிடத்துல நீ திரும்ப வந்ததுனால அந்த அந்த ரெண்டாவது குமாரன் எல்லாவற்றையும் செலவு செய்து அவன் திருப்பி தகப்பன் வீட்டுக்கு வரும்பொழுது தகப்பன் அவனை ஓடி போய் கட்டி பிடித்து அவனை அரவணைத்து வேலைக்காரர்களுக்கு கட்டளை இடுகிறார். இவனுக்கு என்ன செய்யுங்க, இவனை குளிப்பாட்டி வஸ்திரம் உடுத்தி எல்லாம் போட்டு பெரிய விருந்து. அப்பா ஒரு நாள் அற்பமா என்கிறவர் அல்ல. காணாமல் போன மகன் திரும்பவும் கிடைத்து விட்டார். அவர் அற்பமா என்கிறவர் அல்ல. நீ கர்த்தரை மகிமைப்படுத்த ஸ்தோத்திரம் பண்ண கர்த்தர் உங்களை அற்பமா என்கிறவர் அல்ல. மூணாவது காரியம், தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து கர்த்தர் அவருடைய முகத்தை என்ன செய்ய மாட்டார், உனக்கு மறைக்க மாட்டார். சில ஆளுங்க உங்க முகத்தை மறைச்சிருவாங்க, முகத்தை காட்ட மாட்டாங்க. என் மூஞ்சிலே முழிக்காத, வராத, ஓ நீ இந்த வீட்டில் கால வைக்காத, இனியும் என் மூஞ்சை பார்த்து நடக்கிறதே வேற. நம்ம எத்தனையோ கேஸ் நம்ம பேப்பரில் வாசிக்கிறோம். கருணை கொலை, கல்யாணம் பண்ண ஒரே வாரத்தில் வெட்டி தள்ளிட்டானுங்கய்யா. இல்லைங்க, நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்முடைய தேவன் அதை சொல்லி கொடுக்கிறவர் அல்ல. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பாவிகளுக்கும் மனம் திரும்பி வருகிற மனிதர்களுக்கும் தான் முகத்தை வெளிப்படுத்துகிறார். உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தரை உண்மையாய் மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் தம்முடைய முகத்தை என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துகிறார். அவர் மறைக்க மாட்டார். சொல்லுங்க, தம் முகத்தை என்ன செய்ய மாட்டார், மறைக்க மாட்டார். அதோட முகத்தை என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். நாலாவது காரியம், தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில், நோக்கி கூப்பிடும் பொழுது அவனை கேட்டருளினார். God replies, God answers, God hears his supplications. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். எப்பொழுதெல்லாம் பதில் உண்டு, எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறார். எப்பொழுதெல்லாம் உண்மையாய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்களோ, உண்மையாய் மகிமைப்படுத்த வேண்டும். சும்மா மேற்பூச்சாயா இல்லை, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆவியோடு நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது உங்க விண்ணப்பத்திற்கு பதில் உண்டு. சும்மா உக்காந்து தோத்துறான் வேலைக்கு ஆகாது. With strength, with might, with wholehearted, with spirit, when you glorify God, God hears and he replies to all your supplications. உன்னுடைய எல்லா விண்ணப்பத்தையும் கர்த்தர் பதில் கொடுப்பார். அதில் அவர் மறுக்கவே மாட்டார். கூப்பிடுற யாரும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, சமீபமாக இருக்கிறார். 4 காரியம் நீ கற்றுக்கொண்டோம். கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன செய்யும், மிகுந்த ஆனந்த சந்தோஷம். அப்போ எதில் நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தணும், ஆத்மாவில்.
நம்ம ஆத்மாவை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் உங்க உபத்திரத்தை என்ன செய்யறதுல அற்பமா எண்ணுகிறவர் அல்ல. ரெண்டாவது அவர் அருவருக்க மாட்டார். மூன்றாவது முகத்தை என்ன செய்ய மாட்டாரு, மறைக்க மாட்டாரு. நாலாவது உங்களோட விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பாரு, பதிலும் கொடுப்பாரு. எல்லாரும் கண்களை மூடுவோம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, நீங்கள் நல்லா ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலன் இல்லாமல் போகிறவர்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சத்துவம் இல்லாதவனுக்கு கர்த்தர் சத்துவத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வல்லமை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் வல்லமை கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு ஜெபிக்கிறீங்க? எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே, தகப்பனே, இந்த கடினமான நாட்களிலே, இந்த நெருக்கமான சூழ்நிலையிலே என்னை அற்பமாய் பலர் எண்ணினாலும், உங்கள் பெற்றோர் உன்னை அற்பமாக எண்ணலாம், உங்கள் மனைவி உங்களை அற்பமாக எண்ணலாம், புருஷன் உங்களை அற்பமாக எண்ணலாம், உங்கள் பிள்ளைகள் உங்களை அற்பமாக எண்ணலாம். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் உங்கள் உபத்திரத்தில் அவர் அற்பமாக எண்ணுகிறவர் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல உள்ளத்திலிருந்து நல்ல உதட்டளவில் இருதயத்தில் இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவ்வளோதானா? எவ்வளோ வசனம் கேட்டு தலை கீழே போடாதீங்க, தலையை உயர்த்துங்க. அநாதி கதவுகளை தலைகளை உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறாரு. உங்களை ஒரு நாளும் அற்பமாய் எண்ணுகிறவர் அல்ல. இல்லை என்ற ஒரு காரியத்தை இந்த உலகம் உங்களை பார்த்து அற்பமாய் எண்ணலாம். என்ன, இவனுக்கு ஒரு கார் கூட இல்லை, அற்பமாய் எண்ணுகிறான்னு சொல்லி சில பேர் காராக வாங்கினுங்கிறீங்க. கார் வாங்குறது தப்பு இல்லை. இந்த காரால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, காரில் கர்த்தருடைய நாமம் என்ன செய்யணும்? அந்த கார் எடுத்துகிட்டு போய் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் எங்கே ஊரை சுற்ற போயிடக்கூடாது. சொந்த கார் பார்க்க போகிறேன், அவரை பார்க்க போகிறேன், இவரை பார்க்க போகிறேன், என்னையா லேட்டு, அவன் போனால் லேட் ஆகி போயிடுச்சு. இல்லை, உனக்கு சாயங்காலம் 6 மணிக்கு இங்கே பிஸ்னஸ் இருக்குது. யூ ஹேவ் டியூட்டி ஹியர். You must be here by 5:30. அதான் என் நல்ல விசுவாசி. அப்போ உன்னை கர்த்தர் அற்பமா எண்ண மாட்டார். நீ கர்த்தருக்காக நின்னா கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை ஒரு நாளும் அருவருக்கவே மாட்டார். பாவத்தினுடைய அகோரத்தை அவர் சிந்தியாது இருப்பார். அவர் ரத்தத்தால் உங்களை கழுவி இருக்கிறாரு, வசனத்தால் உங்களை கழுவி இருக்கிறாரு. அவர் ஒரு நாள் உங்களை என்ன செய்வதில்லை, அருவருக்காத தேவன். அவர் தம்முடைய முகத்தை என்ன செய்வதில்லை, மறைப்பது இல்லை. சொல்லுங்க, என் கர்த்தர் அவருடைய முகத்தை எனக்கு மறைக்க மாட்டார். நான் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணாலும், ஒரு ஜெபம் பண்ணாலும் எனக்கு பதில் உண்டு. சொல்லுங்க, பதில் உண்டு. நிறைய பேர் என்கிட்ட ஜெபிக்க வருவாங்க, சுகம் வாங்கினா போயிடுவாங்க. திருப்பி அவர் ஆண்டவருக்கு தெரியும், இது சுகமாச்சுன்னா திருப்பி சர்ச்சுக்கு வராது. வேலை கிடைச்சதுன்னா திருப்பி வராது. வேலை இருந்து நரகத்துக்கு போகிறது பதிலாக வேலையே இல்லாமல் பரலோகத்துக்கு வர்றது நல்லது. ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு கூட பாருங்க, நிறைய பேர் சர்ச்சுக்கு வரல, ஏன்னா வேலை எல்லாம் டயர்டாகி போயிடுச்சு. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எதை நம்ம கர்த்தருக்கு முன்னால் வைக்கிறோமோ கர்த்தர் ஒரு நாள் அதை அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தரை முதல்ல வைங்க, கர்த்தரை ஆராதிக்க வைங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை கனப்படுத்துங்க. கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். 4 காரியம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவான். எத்தனை காரியங்கள்? 4 காரியங்கள் சொல்லுங்க. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? உபத்திரவத்தை அற்பமா எண்ணுகிறவர் அல்ல, அருவருக்கிறவர் அல்ல, முகத்தை மறைக்கிறவர் அல்ல, ஜெபத்தை தள்ளுகிறவர் அல்ல. ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, தகப்பனே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எது செஞ்சாலும் நான் ஆண்டவரே உற்சாகமாய் கொடுக்கிறேன்னு தேவன் எப்படி இருக்கிறாரு? உற்சாகமா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சில பாஸ்டர்ஸ் உற்சாகமாய் கொடுங்கள் என்று சொன்னா காசை குறித்து சொல்லுவாங்க. நான் காசை குறித்து சொல்ல, நீங்க கொடுக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை கொடுங்க, மகிமையை கொடுங்க, ஆராதனை கொடுங்க, உங்க நேரத்தை கொடுங்க, பெஸ்ட் குவாலிட்டி ஆண்டவருக்கு கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அவ்வளவுதானே? நல்ல சத்தமா, நல்ல பியூர் ஸ்தோத்திரம், நல்ல ஹை குவாலிட்டி ஆஃப் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம். ஹalleluya. தட்டைகளை உடைக்கும். ஆமென், ஆமென், ஆமென். தரித்திரங்கள் நீங்கும். ஹalleluya, ஹalleluya. உனக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார் மகனே. உனக்காக ஆண்டவர் செய்து முடிப்பார். ஹalleluya. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் முடிவு வரையும் அவர் உன்னை நடத்துவார். அவர் உன்னை அற்பமாய் எண்ணுகிறவர் அல்லவே அல்ல, அருவருக்கிறவர் அல்ல, முகத்தை மறைக்கிறவரும் அல்ல, உன் ஜெபத்தை தள்ளாமலும். அல்லேலூயா. எல்லா கரலை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. தகப்பன், இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் இடைப்படுவீராக. கர்த்தர் கிருபை சுமந்து கொள்ளட்டும். எல்லாம் துதி கன்னமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.